ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது மோஸ்ட்லி பிகினர்ஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு குடஞ்சி எடுத்துருப்போல, அது வந்து ஒரே சைடு ஒரே ஸ்லீவுக்கு வர மாதிரி வச்சு தைச்சிருவாங்க. லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணும்போது. அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை விரித்து வச்சு தான் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம குடஞ்சி எடுக்கணும். அது ஏன் குடஞ்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து மெயின் கிளாத்தை விரித்து போட்டுட்டு அது மேலே ஒரு லைனிங் பீஸ் எடுத்து போடுங்க. எந்த சைடு ஃப்ரண்ட் வருது, எந்த சைடு பேக் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒரு நாச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு வருதா, ரைட் சைடு வருதான்னு. இன்னொரு பீஸில் எந்த இடத்துல அது முடியுதோ அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும். அதாவது ஒரு பீஸில் லெஃப்ட் சைடில் இந்த நாச் இருக்குது அப்படின்னா, அடுத்த பீஸில் ரைட் சைடில் இந்த நாச் இருக்கணும். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பேக் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் 1/2 இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த பீஸை கண்டினியூவாக நம்ம ஜாயின் பண்ணும்போது எந்த இடத்துல முடியுதோ அதே தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ வந்து எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் முடியுது, நாச் பண்ண பார்ட்டு முடியுது ஃபஸ்ட்டு பீஸுக்கு. அப்போ செகண்ட் பீஸில் வந்து அந்த நாச் பண்ண பார்ட்டில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக்கே வராது. இது வந்து பட்டிக்கும் சேம் இதே மெத்தட் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லீவில் எந்த இடத்துல அந்த நாச் முடியுதோ அடுத்த ஸ்லீவில் அந்த நாச்சு பண்ண பக்கம் தான் ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா ஸ்லீவ் கண்டிப்பாக மாறாமல் ஒரே மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட் குடஞ்சி எடுத்துகிட்டு அந்த நாச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணி ரெடி பண்ண முடியும்.